வணக்கம் நேயர்களே. இலங்கையில் பெட்ரோல் தட்டுப்பாடு இப்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. 28ஆம் தேதி இரவிலிருந்து நேற்று இரவு வரையில் பெட்ரோலுக்காக நிறைய வாகனங்கள் வரிசையில் நின்றது. இந்த எரிபொருளுக்கான தட்டுப்பாடுக்கு உண்மையிலேயே என்ன காரணம், யார் காரணம், உண்மையில் அது தட்டுப்பாடா இல்லையா என்ற விஷயங்கள் நாங்கள் தொடர்பாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் எரிபொருள் நிலையங்களுக்கு கனியவள கூட்டுத்தாபனம் 1 லிட்டருக்கு 3% அடிப்படையில் எரிபொருளை வழங்கும். அதுதான் இவ்வளவு காலம் இருந்து வந்த உடன்படிக்கை. ஆனால் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் அந்த உடன்பாடு நிறுத்தப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் பெட்ரோலிய கூட்டுத்தாபனங்கள் பெட்ரோலை வழங்க தாமதம் செய்தன. இதன் காரணமாக ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் கனியவள கூட்டுத்தாபனம் சொல்லியிருக்கிறது, இதுவரை காலமும் இருந்த இந்த உடன்பாடு புதிய தரவுகளின் அடிப்படையில் மீள புதுப்பிக்கப்படும். அது எவ்வாறு என்று சொன்னால், எரிபொருள் நிலையங்கள் செயற்படுகின்ற விதம், அதாவது 5 வருடங்களுக்கு அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருளை வழங்குகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக சேகரித்து வைத்த தரவுகளின் அடிப்படையிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இடையிலான தூரத்தை அடிப்படையாக கொண்டும் அதுபோல் மாதாந்தம் எவ்வளவு அலகுகளை அந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் விற்பனை செய்கிறது என்ற விடயங்கள், இதன் அடிப்படையில் அந்த 3% விலைக்கழிவை பெட்ரோலிய கூட்டுத்தாபனங்களுக்கு வழங்கலாம் என்று கனியவள கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த 2 நாட்கள் எரிபொருள் தட்டுப்பாடு இலங்கையில் நிலவியது. அதை நாங்கள் இன்னும் சிறப்பாக சொல்ல போனால், பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு கனியவள கூட்டுத்தாபனம் வழங்கி வந்த 3% விலைக்கழிவு அந்த ஒப்பந்தம் நிறைவுறுகிறது. அதை புதுப்பிப்பதற்கு சில தரவுகளை கனியவள கூட்டுத்தாபனம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து எதிர்பார்க்கிறது. அதை சரியான முறையில் பூரணப்படுத்தி கொடுத்தால் அதுவும் அந்த விலைக்கழிவை வழங்கும். அதனால்தான் இந்த பெட்ரோலை வழங்குகின்ற தாமதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக கனியவள கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் டிஜே ராஜகருணா என்ன சொல்லுகிறார் என்றால், எந்தவித தடையும் இல்லாமல் விடுமுறை நாளான இன்றும் கூட சிறப்பான முறையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனங்கள் மூலம் பெட்ரோலை நுகர்வோர் பெற்றுக்கொள்ளலாம், எந்த தடைகளும் இல்லை. இது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் கனியவள கூட்டுத்தாபன தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை தவிர இங்கே எங்கும் பெட்ரோல் இல்லை என்று இல்லை. பெட்ரோல் இல்லை, முடிந்து விட்டது, விலை கூட்ட போதாம், வெளிநாடுகளில் சண்டை வரப்போதாம், டொனால்ட் ட்ரம்ப் அப்படி சொன்னாராம், ஜெலன்ஸ்கி இப்படி பேசினாராம், அதனால தான் பெட்ரோல் தட்டுப்பாடாம் என்றதான மாயைகள் மக்கள் நம்ப வேண்டாம். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. பெட்ரோல் தட்டுப்பாட்டிற்கு காரணம் கனியவள கூட்டுத்தாபனம் இதுவரை வழங்கி வந்த 3% விலைக்கழிவு 1ஆம் தேதியுடன் நிறைவுறுகிறது. அதை மீள புதுப்பிக்கின்ற வகையில் புதிய தரவுகளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து எதிர்பார்க்கிறது. அதை சரியாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கனியவள கூட்டுத்தாபனத்திற்கு கொடுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் விலைக்கழிவு வழங்கப்படுமே தவிர பெட்ரோலை நிப்பாட்ட சொல்லி யாரும் சொல்லல. இது எங்களுடைய மேதாவிகள் எடுத்த சில நடைமுறைகளினால் மக்கள் இரவிரவாக வாகனங்களை வரிசையில் நிறுத்தி பெட்ரோலுக்காக காத்திருக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதை நானோ எங்கள் ஊடகமோ சொல்லவில்லை. இதை சொல்லியிருக்கின்றார் கனியவள கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிஜே ராஜகருணா. அவருடைய கருத்தை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். எனவே நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். எந்த ஒரு முடிவு என்று நாங்கள் சொல்வது, தேவையில்லாமல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் உங்கள் வண்டிகளை வாகனங்களை கொண்டே வரிசையில் நிறுத்த வேண்டாம். பெரிய பெரிய கேன்களை தூக்கி கொண்டு அங்கே நிற்க வேண்டாம். உங்களுடைய மற்ற வேலைகளை நிற்பாட்டி போட்டு பெட்ரோல் அடிக்கப்படும் சொல்லி அங்கே தங்கி நிற்க வேண்டாம். எல்லாம் சரியாக நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தாராளமான அளவு எரிபொருள் இருக்கிறது. இதுதான் நிலைமை. சரியான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளாமல், செய்திகளை பெற்றுக்கொள்ளாமல், ஆட்கள் சொல்லுகின்ற கதைகளை மட்டும் கேட்டு உங்களுடைய காலத்தை எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் நிறுத்தி வைத்து ஒரு பொய்யான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம். இதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்பு அரிசிக்கும் நடந்தது. அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை, ஆனால் அந்த அரிசியை பதுக்கி வைத்திருக்கின்றவர்களிடமிருந்து மீட்பதற்கான கால அவகாசமுடைய அரசாங்கம் எடுத்தது. அதன் காரணத்தால் இங்கே உள்ள மொத்த வியாபாரிகள் அரிசியை இன்னும் இல்லை என்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டார்கள். எனவே அந்த நிலைமைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே அரிசிக்கோ எரிபொருளுக்கோ இப்போது வரையில் இலங்கையில் தட்டுப்பாடு இல்லை என்பதுதான் உண்மையான செய்தி. மீண்டும் சந்திப்போம்.